எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய தியான வகுப்பிலே கலந்து கொள்ளும் பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர், தொகுப்பாளர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை வாழ்வதற்கே என்றுதான் நாம் எப்போவுமே அந்த மந்திரத்தை கேட்டுக்கொண்டே தான் இருப்போம். யார் சொன்னாலும் வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்கு தாங்க அப்படின்னா, அப்போ வாழ்வது அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். வாழ்க்கை அப்படிங்கிறதும் அதில் வாழ்கிறது அப்படிங்கிற விஷயமும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்தாகத்தான் நமக்கு இருக்கும் எப்பயுமே. வாழ்க்கைன்னா என்ன? நாம் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் இருக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது வாழ்க்கை, அதாங்க நம்ம வாழ்க்கை, நம்ம வாழ்நாள் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பூரா நமக்கு நினைவில் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தாக்கா, நாம் தூங்குகிறோம். பல நேரம் தூங்குகிற நேரம்லாம் நமக்கு நம்மள்கிட்ட இருக்கிறதில்ல, நமக்கு அது வாழ்ந்ததாகவே தெரியறதில்ல. ஆனால் தூங்கி தான் ஆகணும். அப்போ வாழ்க்கையில் பாதி ஆயுள் தான் நம்ம வாழ்கிறோமா? ஏன்னா பகலில் நம்ம விழித்திருக்கிறோம், நைட்டில் கொஞ்சம் நேரம், சில பேர் ஏதோ எக்ஸப்ஷனாக அதிக நேரம் விழித்திருக்கலாம். அப்போ அவங்க கூடுதலாக வாழ்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்கே வரும். அப்போ வாழ்க்கைங்கிறது நாம் இந்த பூமியில் எவ்வளோ நாள் இருக்கிறோம் அப்படிங்கிறதா, இல்லை அதில் நாம் விழிப்போடு இருக்கிறோம் அப்படிங்கிறதா? ஆனால் அந்த மாதிரி நம்ம வாழும்போது எவ்வளவு துன்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நாம் கணக்கு பண்ணால் வாழ்க்கையை ரொம்பவும் எரிச்சலாக தாங்க இருக்கும். அது வாழ்ந்தது மாதிரியே தெரியாது நமக்கு. நம்ம துன்பத்திலேயே தான் இருக்கோம் எப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 10 நிமிஷம் நம்ம துன்ப உணர்வில் இருக்கிறோம்னு சொன்னால் அது 20 நிமிஷமாகவும் தெரியும், சமயத்தில் 1 மணி நேரமாக கூட தெரியும். அது ரியல் டயத்துக்கும் நம்ம மென்டல் டயத்துக்கும் உள்ள லேக்னஸ். அது ஒன்றும் பண்ண முடியாது, அது வாழ்க்கை. அப்போ வாழ்க்கை நமக்கு கூடுதலாக இருக்கா? அப்போ வாழ்ந்த நேரம் கூடுதலாக தெரியும். என்னடா பொழுதனைக்கும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும், நகரவே நகராது. நமக்கான காலம் நகரவே நகராது அந்த நேரத்தில். அப்போ அதுக்கு பேர் வாழ்க்கைன்னு சொல்ல முடியுமா? இல்லையே. ரியாலிட்டியில் அப்படி இல்லையே. அதுவும் நம்ம வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. அப்போ எதுதான் வாழ்க்கை அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஞானி என்ன சொன்னார்? இந்த க்ஷணம்தான் உனக்கு வாழ்க்கை அப்படின்னு. இப்போ நீ எப்படி இருக்கின்றாயோ அதுதான் உனக்கு உண்மையான வாழ்க்கை அப்படின்னாரு. இந்த க்ஷணத்தில் நீ வாழணும். அந்த க்ஷணத்தில் நீ சந்தோஷமாக வாழ்ந்தீன்னா கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷம் நிலைத்திருக்கும் அப்படின்னு அவர் நமக்கு அறிவுரை கூறுகிறார். அந்த மாதிரியான வாழ்க்கை இந்த க்ஷணத்தில் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சந்தோஷம் வேணுங்கிறதுக்காக கூட இந்த குழுவில் உட்காந்து இதை கேட்பாங்க. சில பேர் கஷ்டத்தில் இருந்தால் கூட அதை மறக்கிறதுக்காக சந்தோஷத்தை வரவழைத்து கொள்வார்கள். ஆக சந்தோஷம் எந்த ரூபத்தில் நமக்கு கிடைத்தாலும் அந்த மகிழ்ச்சியான நேரத்தை நாம் இருக்க தயங்குவதே இல்லை, அது வேண்டும், அதுதான் விருப்பத்தில் நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ வாழ்க்கைங்கிறது சந்தோஷத்தின் அடிப்படையில் தாங்க மனிதனுக்கு எப்போவுமே இருக்கிறது. அது இந்த க்ஷணத்தில் நிச்சயமான வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக இருக்கிற தருணங்களைத்தான் நிச்சயம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த நிச்சயங்கிறது இந்த க்ஷணத்தில் தான். அடுத்த நிமிஷம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட கரண்ட்டு போயிடலாம், நெட்டு கட் ஆகிடலாம், என்னோடய பேச்சை நீங்கள் கேட்காம போயிடலாம், என்னப்பா அது அப்படின்னு உடனே ஒரு சின்ன துக்கத்துக்குள்ளே போயிடுவீங்க இல்லையா? அப்போ அது நிலைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல் நம்மள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைய சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஆவல் நமக்கு வருகிறது. இந்த ஆவல் என்ன செய்யும்? இது நிலைத்திருக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கணும்ல. சும்மா அப்படியே நம்ம பிறந்தோம், நம்ம சாப்பிட்டோம், தூங்கினோம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே செல்ல முடியுமா என்ன? அடுத்த கணமும் நாம் இதே சந்தோஷத்தில் இருக்க வேண்டும், இந்த நிச்சயத்தன்மை நீடிக்க வேண்டும் அப்படின்னும் நாம் சிந்திச்சு தாங்க வாழ வேண்டியிருக்கு. அப்படியும் நம்ம வேண்டியிருக்கு நம்ம வாழ்க்கை நிலையாமை தான். நாம் ஒன்றும் நிலைச்சிருக்க போகிறதில்ல, எதுக்காக அப்படியெல்லாம் சிந்திக்கணும் அப்படின்னு சும்மா சலிப்புக்கு சொல்லிக்கொள்ளலாம். நிலையாமை தத்துவத்தை நாம் சலிப்பு வரும்போது தான் எடுத்துக்குவோம் பெரும்பாலும். ஆனால் வாழ்க்கையிலே எப்போ பார்த்தாலும் அந்த நிலையாமை சிந்தனையிலே நம்ம வாழணுங்கிற அவசியமும் இல்லை. நிச்சயத்தன்மை நிலைக்கும்
என்றும் நாம் வாழ்வதிலும் அர்த்தமில்லை. அப்போ நிச்சயம் இல்லாத வாழ்க்கையும் ஆக இருக்கக்கூடிய இந்த வாழ்நாள் நாம் எப்படி கடத்த வேண்டுமென்றால் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான கூறுகளை ஆராய்ந்து அதன் வழியில் நம்ம வாழ்க்கையை நம்ம கடத்தி செல்ல வேண்டும். ஏன்னா எப்பயுமே இந்த காலச்சக்கரம் சுற்றி கொண்டே தான் இருக்கிறது. அந்த சுற்றுவட்ட பாதையில் தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அது ஏன்னா இந்த நிமிஷம் இப்போ நான் பேசிகிட்டு இருந்த ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த க்ஷணம் போயிடுச்சு. அது அப்போ என்ன கடந்த காலம் ஆயிடுச்சு. அப்போ அது இறந்து விட்டது, மரணித்து விட்டது. அப்போ இருந்த செல்லெல்லாம் கூட இப்போ என் உடம்புல இல்லை, அந்த செல்களும் மரணத்தை விட்டன. அப்போ நான் புது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்போது அப்படிங்கிறது தான். அது ஒரு வாதமாக சிலர் வைக்கிறார்கள். அதுவும் நாம் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். அது க்ஷணிகவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த க்ஷணிகவாதம்ங்கிறது நிலையாமையை நமக்கு அறிவுறுத்தக்கூடியது. அடுத்த நிமிஷம் என்ன அப்படிங்கிறத நாம் இன்றே நிர்ணயிக்க வேண்டும். அப்போ இந்த நிலைத்த வாழ்க்கை இல்லை, இந்த க்ஷணம் இல்லை. இப்போ ஆறு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா அது அப்படியே நின்றுட்டு இருக்கிறது மாதிரி ஓடிக்கொண்டே தான் இருக்கும், நிற்கவே நிற்காது. அப்போ தான் அது ஆறு. அப்போ நீர் மாறிக்கொண்டே தான் இருக்கும். இப்போ நம்ம எந்த நீரில் இருக்கிறோமோ அடுத்த நீர் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஆற்றுல நிற்கும் போது. அந்த மாதிரி தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். காலம் நம்மை கடந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ கடந்த காலமும் ஒன்று வந்துடுது, நமக்கு முன்னாடி ஒரு நீர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ எதிர்காலமும் ஒன்று இருந்து கொண்டு இருக்கிறது. நாம் வாழ்வது எதிர்காலத்திற்கும் கடந்த காலத்திற்கும் நடுவிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் நிச்சயம் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நிலையாமையில் நிலைத்து வாழ்வது எப்படி? அப்போ நிலைத்து வாழ்வதில் என்ன இருக்கணும்? சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி நாம் வாழ்வதற்காக நாம் ஏதோ ஒரு விஷயத்தை உள்ள தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது. அந்த மாதிரி தீர்மானிப்பதற்கும் கனவு என்று தான் பெயர். சாதாரண நம்ம தூங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் கடந்த காலத்தில் என்ன நடந்ததோ அதெல்லாம் தாங்க மனசில் வரும் நமக்கு. அந்த மாதிரி நாம் கடந்த காலத்திலேயே எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாம் தூக்கத்தில் கடந்த காலம் பற்றிய சிந்தனை தான் வந்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த மாதிரி கனவுகள் நமக்கு வந்து கொண்டு இருக்கும். அது ஸ்வப்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை ஸ்வப்னா. அந்த ஸ்வப்னாலேயும் ஒரு ஜாக்கிரத் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு விழிப்பு நிலை அங்கே இருக்கும். இதுவும் ரெண்டுமே இல்லாத ஒரு நிலையும் வரும். அது உடலில் இருக்கக்கூடிய அத்தனை அங்கங்களையும் சரி பண்ண செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்ம உடம்புலேயே நடக்கிறது. அது சுஷுப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தியானத்தில் இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தியான கூறுகளில் இதெல்லாம் கண்டிப்பாக வரும். நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நிலையில் நீங்கள் எப்போ முழு ஆனந்த நிலைக்கு போகணும்னா துரிய நிலைக்கு போனால் தான் அது வரும் அப்படிங்கிறது. அது ஒரு வகையான யோக நிலையில் வரக்கூடியது. இதில் நாம் இந்த க்ஷணத்தில் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்மானமும் நாம் எடுக்க வேண்டி இருக்கிறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நனவு அப்படிங்கிறது இந்த க்ஷணம் தான். இப்போ கடந்து போன க்ஷணம் கனவு தான். கண்ணை விழித்திருந்தாலும் அது கனவு தான். நம்ம பொறுத்த வரைக்கும் கடந்து போச்சு, அதுதான் கனவுல வரும். இப்போ இந்த க்ஷணம் உங்கள் கனவுல வர்றதுக்கு வேலையே இல்லை, என் கனவுலையும் வராது. இதுக்கு முதல்ல கடந்த க்ஷணம் வரைக்கும் தான் கனவுல வரும். அதனால் கடந்த காலமும் கனவு தான், எதிர்காலமும் ஒரு கனவு தான். என்னன்னு தெரியாத ஒரு கனவு, எதிர்காலமும் தெரியாத ஒரு கனவு தான். இந்த ரெண்டு கனவுக்கும் நடுவிலே தான் நாம் நனவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நனவு தான் நிச்சயம். இந்த நிச்சயத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் கடந்த கால கனவு நமக்கு அவசியம்தான். ஆனால் அதில் ஏற்பட்ட துன்ப அனுபவங்களை வைத்து எதிர்கால கனவையும் நாம் சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை நம்ம மனசில் எப்பயுமே வைத்து கொள்ள வேண்டும். இந்த எதிர்கால கனவுல நாம் என்ன வச்சிருக்கணும்னா அந்த தீர்மானத்தில் கடந்த காலத்தில் இருந்தது மாதிரி இருக்கணுமா, இல்லை துன்பம் நீங்கிய வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டுமா அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு கனவு நமக்கு எப்பவுமே தேவை. அந்த கனவை காணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இனி வருங்காலத்தை பற்றிய கனவை நாம் கண்டுதான் ஆக வேண்டும். அது ஒரு இன்றைய இப்போது இந்த க்ஷணத்திலே நாம் வாழும் நிச்சய வாழ்க்கைக்கான தீர்மானம் அந்த கனவிலே அடங்கி உள்ளது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்மானம்தான் நம் வாழ்க்கையை நம்மை உயர்த்தும் அப்படிங்கிறத
பல ஞானிகள் மட்டுமல்ல, நமக்கு முன்னோடிகள் பலரும் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் கூறிய பல அறிவுரைகளின் வழியிலே நாமும் இந்த எதிர்காலத்தை கனவு காண எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கடந்த கால கனவும் அந்த எதிர்கால கனவும் என்னன்னு நமக்கு விளங்கிவிட்டது. அந்த எதிர்கால கனவு நாம் எப்படி காணலாம்? அது கண்டிப்பாக தூங்கும்போது காணவே முடியாது. விழிப்பு நிலையில்தான் காண முடியும். அப்போ விழிப்பு நிலையில் வரும் கனவு எதிர்காலத்தை திட்டமிடக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை நாம் இன்றே எடுக்க வேண்டும். இதற்குத்தான் இந்த கனவை காணுங்கள் என்று கூறுகிறார்கள். இது போன்ற கனவுகள் பழைய காலத்திலையும் கண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளதில் கனவுகளுக்கான பலன்கள் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. பரதன் கண்ட கனவு இருக்கிறது, ஜினமாதா கண்ட கனவு இருக்கிறது. இன்னும் இலக்கியங்கள்லாம் நிறைய வரும். இப்போ விஜயமாதேவி கூட கனவு காண்கிறாள் ஜீவகன் வர்றதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி கனவுகளெல்லாம் என்ன கடந்த கால கனவுகள் அல்ல. அதில் இருக்கிற அனுபவம் அதில் கலந்து எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானமாக ஒரு நனவான வாழ்க்கையை நமக்கு அளிக்கிறது இல்லையா? அந்த கனவைத்தான் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த கனவு நிறைவேறுமா நிறைவேறாதா? அது ஒரு முக்கியமான அம்சம் அதில் இருக்கிறது. இந்த எதிர்கால கனவு நிறைவேறணும்ல. இப்போ இருக்கிற மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கணும், எதிர்காலத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அப்போ இந்த நிச்சயத்தன்மை தொடர வேண்டும். இந்த படியிலேருந்து அந்த அடுத்த படியில் காலை வைக்கிறோம். இந்த காலம் அப்படிங்கிற இந்த படியிலேருந்து, ஸ்டெப்பிங் ஸ்டோன்லேருந்து அடுத்த காலை தூக்கி வைக்கும்போது அது உயர்வாகத்தான் இருக்க வேண்டும். இதே மட்டத்தில் இருக்கலாம், இதை விட கீழே இருந்துச்சுன்னா நமக்கு துன்பத்துக்கு தான் போகும். ஆக நம்மளுடைய ஸ்டெப்பிங் ஸ்டோன் மேல் நோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு அனுபவமும் அங்கே தேவைப்படுகிறது. அந்த கனவிற்கு, அந்த கனவை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இதை வச்சு பல முதுமொழிகள் உலக அளவிலே இருக்கின்றன. அப்போ அதில் குறுகிய காலத்தில் ஒரு கனவு எப்படி நனவாகிறது அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் பல பழமொழிகள் இருக்கின்றன. இது போன்ற தத்துவங்களைத்தான் பலருக்கும் பழைய காலத்திலேருந்து வழங்கி வருகிறார்கள். அதை முழுமையாக கடைபிடித்து வாழ்க்கையிலே கடன்னு மேலே வந்த சில நாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஜப்பான் அப்படின்னு எல்லாருமே சொல்ல முடியும். அந்த உங்களுடைய முதுமொழிகள் பல நமக்கு ஒரு முன்னோடிகளாகவும் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதாகவும் இருக்கின்றன. இந்த கனவை பற்றியும் அவர்கள் ஒரு முதுமொழியை வைத்திருக்கிறார்கள். அது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் கடந்து தான் வந்திருப்போம். அப்படித்தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இது ஒரு எப்படி நான் புத்தகத்தில் படிச்சிங்களா அப்படின்னு சொன்னால், பயிற்சி காலத்துலலாம் நாங்கள் படிக்கிற அது பணியாற்றிய காலத்துலலாம் பயிற்சி வகுப்புன்னு வைப்பாங்க. ஏன்னா ரொம்ப போர் அடிச்சு போய் ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்கானுங்க, இவனு அப்படியே சலித்து போடுவாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பெரும்பாலும் இந்த ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும், அமைதியாக இருப்போம். நாளைக்கு நாங்கள் போனால் எப்படி வேலை செய்யணும், எங்களுடைய கனவும் நிறைவேற வேண்டும், எங்கள் நிறுவனத்தின் கனவும் நிறைவேற வேண்டும். இந்த 2 கனவுமே எதிர்கால கனவு. அதை நீங்கள் நன்றாக ஞாபகம் வச்சுக்கணும். கடந்த கால கனவு அல்ல, விழிப்பு நிலையில் தோன்றிய கனவு. இது 2மே சரியாக இருக்கிறதுக்கான பயிற்சியை அளிப்பார்கள். அந்த பயிற்சியை சொந்த வாழ்க்கைக்குமே ரொம்ப பயன்படும். அந்த மாதிரி சில பயிற்சிகளில் கிடைத்த ஒரு அனுபவத்தை உங்கள் முன் நான் பகிர கடமைப்பட்டிருக்கிறேன். அதுதான் ஒரு நல்ல சிந்தனையாகவும் இருக்கும் என்று எனது முடிவு. நீங்கள் ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அது எப்படி இருக்கும் நீங்கள் தான் சொல்லணும். அது பிற்காலத்தில் அந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் பெரும்பாலும் ஜப்பானியர்கள் என்ன மாதிரி வாழுகிறார்கள், அந்த வாழ்க்கை முறைகளில் அவர்கள் எப்படி முன்னுக்கு வந்தார்கள், அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நடந்த ஒரு பயிற்சி வகுப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாருமே கேட்டிருக்கலாம், கைசான் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கைசான் கொள்கை அப்படிங்கிறது அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்லேயே இருக்கிறது. நேற்று ஒரு பொருளை செஞ்சால் நாளைக்கு அதே மாதிரியே பொருள் செய்யக்கூடாது, அதை விட வளர்ச்சி அடைந்த ஒரு டெக்னாலஜி அதில் இருக்கணும், ஒரு தொழில்நுட்பம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் ஜப்பான். அது அப்படியே எடுத்துக்கிட்டு ரெப்ளிகாவாக இன்றைக்கி வாழ்க்கையில் முன்னுக்கு வருபவர்கள் சைனாவில் இருக்கிறவங்க. இப்போ சைனா ப்ராடக்ட் ஜப்பான்லேருந்து வந்ததுன்னு சொல்லலாம். இல்லை இங்கேருந்து போதி தர்மம் என்ன சொன்னாரோ, தாவாயிசம் என்ன சொன்னதோ, இதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போய் முழுமையாக பயன்படுத்துகிறார்கள் ஜப்பானியர்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம், போதி தர்மனை பற்றி படிக்கும்போது அந்த வகுப்பில் நான் சொல்லும்போது எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த 2மே அங்கே போகிறது. அங்கே இந்த சணிகவாதம் அப்படிங்கிறது தான் அங்கே முழுமையாக இருக்கும். சணிகவாதம்ங்கிறது புத்தர் சொன்ன வாதம். அது இந்த சணிகவாதத்தில் அப்படியே நாம் இருக்கவும் முடியாது. எதிர்காலத்தை நாம் திட்டமிட வேண்டுமென்றால்
அந்த திட்டத்திலே அநேகாந்தவாதமும் அங்கே அவசியமாக நமக்கு தேவைப்படுகிறது. இந்த 2 வாதமும் நமக்கு நன்றாக தெரிந்தால் நிலையான இந்த உலகத்தில் நிலைத்த இன்பமாக வாழக்கூடிய ஒரு அருமையான தீர்மானத்தை நாம் எடுக்க முடியும். அப்படிங்கிறது தான் இந்த 2 வாதமுமே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த க்ஷணிகவாதத்திலையும் நம்ம இருக்க வேண்டியதில்லை, அநேகவாதத்தை அதில் புகுத்தினால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று உணர்ந்தவர்கள் ஜப்பானியர்கள், வேறு யாரும் இல்லை. இந்த சமண பௌத்த 2 கருத்தையுமே அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க அதிகமாக இந்த நடுநிலையான வாழ்க்கை அப்படின்னு ஒன்று சொல்லுவான். அது ஒரு கடைசியாக நேரம் தான் சொல்லுகிறேன். அந்த வாழ்க்கையில் வாழறதுக்கு அவங்க தயங்கவே இல்லை. அந்த வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் என்வி சாப்பிட்றான் அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா வாழ்க்கையும் அவங்கள்ட்ட தான் நம்ம கற்றுக்கொள்ளலாம் அந்த வாழ்வியலை. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் கைசான் கொள்கை சொல்லுவாங்க, குவாலிட்டி சர்க்கிள்னு ஒன்று அமைக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறுவனத்தில் வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கிளாஸில் ஒருத்தர் சொன்ன ஒரு கருத்தை உங்கள் முன் நான் சொல்லுவதற்காகத்தான் இப்போ வந்திருக்கிறேன். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எங்கே கனவு இல்லையோ அங்கே ஆசை இல்லை, எங்கே ஆசை இல்லையோ அங்கே லட்சியம் இல்லை, எங்கே லட்சியம் இல்லையோ அங்கே இலக்குகள் இல்லை, எங்கே இலக்குகள் இல்லையோ அங்கே திட்டங்கள் இல்லை, எங்கே திட்டங்கள் இல்லையோ அங்கே செயல்கள் இல்லை, எங்கே செயல்கள் இல்லையோ அங்கே விளைவுகள் இல்லை, எங்கே விளைவுகள் இல்லையோ அங்கே வெற்றி இல்லை, எங்கே வெற்றி இல்லையோ அங்கு மகிழ்ச்சி இல்லை, ஆனந்தம் இல்லை. இது நமக்கு சொன்னால் தான் தெரியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த மாதிரி அருமையாக வரிசைப்படுத்தி நமக்கு சொல்ல தெரியல, மனசு வச்சிருக்கிறத வெளிப்படுத்த தெரியல. அதுதான் உண்மை. எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். ஒரு கனவு நனவாகுது அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியாக தான் நம்ம இருப்போம் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுடைய கனவு எதிர்கால கனவு. அந்த எதிர்கால கனவு நனவானுச்சுன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். நனவாகிறதுனா என்ன? அது நிறைவேறி இருக்கிறதுன்னு அர்த்தம். அங்கே நிறைவேறுவதற்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு ஆசை இருக்கிறது அங்கே. அந்த ஆசை தான் அந்த கனவை நிறைவேற்றுகிறது. அதனால தான் கனவு நிறைவேறணும் என்றால் ஆசை அவசியம் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே வைக்கிறாங்க. ஆசைங்கிறது என்னென்னா, நாம் நல்லா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறதும் இருக்குது, வீணாக போகிறதுக்கு ஆசைப்படுறதும் இருக்குது. இதில் நாம் சரியாக விழிப்புணர்வோடு எது சரின்னு பார்த்து ஆசைப்படணும். அதனால தான் பற்ற விடணும்னா கூட பற்றற்றான் என்ன சொன்னானோ அதை பற்ற வேண்டும். அப்போ ஆசை தான் ரெண்டுமே. நாம் பற்ற விடணும்னா கூட யார் வாழ்க்கையிலே நன்றாக வாழ்ந்து பேரானந்தத்தை அடைந்தாரோ அவருடைய வாழ்க்கையில் நாம் பற்றை வைக்க வேண்டும். அப்போ அங்கேயும் ஆசை தான். ஒரு ஆசையை மடைமாற்றி இன்னொரு ஆசையாக வைக்கிறோம். அதுதான் நமக்கு பற்றற்றான் தாளை தான் நம்ம வழங்க வேண்டும். அப்போ அங்கேயும் ஒரு பற்று தான் வருது. அதுக்கு நம்ம கனவு நினைவேறணும்னாலும் அங்கே ஒரு வெறித்தனம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த வெறித்தனம் தான் ஆசை அப்படிங்கிறது. அந்த ஆசை வந்ததுனா தான் லட்சியம் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கும். வாழ்க்கையில் லட்சியங்கிறது எப்படி நிர்ணயமாகும், எப்படி தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன வாழ்கிறாங்களோ இதுக்கு முன்னாடி இந்த க்ஷணம் இல்லாமல் முதல் க்ஷணம் வரைக்கும் என்ன வாழ்ந்திருக்கானோ அதை வச்சு ஒரு நிச்சயமான ஒரு வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு விளைவு இருக்கும். அதில் ஒரு முடிவுக்கு வருவான். அந்த தீர்மானம் தான் லட்சியம் அவனுக்கு. அப்போ கனவு ஆசையாக வருகிறது. அடுத்தது லட்சியத்தை அதுவே கொண்டு வந்து நிறுத்துகிறது. இந்த லட்சியமும் ஆசையும் ஒன்றிட ஒன்று பிணைந்து கொள்ளும். எப்பயுமே இந்த ஆசையும் லட்சியமும் எப்பயுமே உள்ளுக்குள்ளே பிணைந்து கொள்ளும். உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் இந்த ரெண்டும் பிணைஞ்சதுன்னா என்ன செய்வோம்னா, இந்த லட்சியத்தை கடக்கணும்னா குட்டி குட்டியான ஒரு எல்லை கோடுகள் நமக்கு வரும் அங்கங்கே. அந்த எல்லை கோடுகளை நீங்கள் தாண்ட தான் அந்த லட்சியம் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உள்ளே நமக்கு வரும். இல்லைன்னா அந்த லட்சியத்துலேருந்து பின்வாங்கிடுவோம் நம்ம. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அங்கங்கே இருக்க எல்லை கோடுகள். இப்போ யாராவது நீங்கள் அந்த ஆடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிங்க, இல்லைனா அது கொஞ்சம் நேரம் நாங்கள் பார்க்கணும் அந்த வேலையை. தயவுசெய்து அந்த ஆடியோவை க்ளோஸ் பண்ணிங்க. அந்த மாதிரி லட்சியங்கள் நீங்கள் எல்லை கோடுகள் தாண்டக்கூடிய இடங்களெல்லாம் இலக்கு அப்படின்னு பேர். அதுதான் இலக்கு அப்படின்னு பேர். அந்த இலக்குகள் ஒவ்வொன்றாக நாம் கடந்து கொண்டே வர வேண்டும்.
இந்த இலக்குகளை கடக்கணும்னா நம்ம என்ன காரில் போகணுமா, பைக்கில் போகணுமா, நடந்து போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், எந்த வேகத்தில் போனால் நம்ம என்னைக்கு என்னவா ஆகணும்னு ஒரு கனவு வச்சுருக்கோம்ல, அது நிறைவேறணும். அதற்கு அவசியமானது திட்டங்கள். இந்த திட்டங்கள் நமக்கு மிக மிக அவசியம். இந்த இலக்குகளை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால், முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் அவசியம் திட்டங்கள் தேவை. இந்த திட்டங்கள் போட்டு வச்சாச்சு, அப்படியே இருந்தால் சரியாயிடுமா? அப்போ திட்டங்கள் செயல்வாக்கத்திற்கு வர வேண்டும். அப்போ செயல்கள் மிகவும் அவசியம். அப்போ அதுக்கு அடுத்த லெவலில் போனால், அந்த செயல்கள் என்றைக்கு நிறைவேறுகிறதோ, இந்த கடைசி இலக்கை நாம் தாண்டி விட்டோம் என்றால், அங்கே லட்சியங்கிற அந்த கடைசி அந்த பார்டர் பாயிண்ட்டு, அந்த லட்சியத்திற்கான அந்த கொடி 2 பேர் பிடிச்சிக்கிட்டு நிற்பான் அந்த கைத்தை, நம்ம அதை பாஸ் பண்ணி ஒலிம்பிக்கில் ஓடுவோம். அது தாங்க நமக்கு வெற்றி. அந்த வெற்றிங்கிறத நம்ம தழுவணும்னா சுற்றி இருக்கிறவங்களாம் கைத்தட்டுவான்ல, அது தாங்க மகிழ்ச்சி. இந்த மாதிரியாக நம்முடைய கனவு வெற்றி அடையும் தருணம் தான் கனவு நிறைவேறும் தருணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கனவு நிறைவேறும் தருணம் இருக்குல்ல, அது தாங்க நினைவு நம்ம வாழ்க்கையில். அந்த க்ஷணிகம் தான் தேவை, அந்த க்ஷணம் நமக்கு தேவை. அந்த கனவு நிறைவேறும் தருணம் எதுவோ அதுதான் வெற்றியான தருணம். அப்போ தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அப்படியே கட்டுக்கடங்காத எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு தருணம் அது. இந்த தருணத்திற்காக பல தருணங்களை நாம் தியாகம் செய்துதான் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்து. இங்கே நாம் எந்த தியாகமும் செய்யலை, இத்தனை படிநிலைகளும் கடக்கவில்லை என்றால் கனவு நிறைவே ஆகாது. கனவு கனவாகவே கடந்துவிடும். இதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக கனவு நிறைவேறும் என்றால் இத்தனை ஸ்டெப் இருக்குது. இது ஒரு மேலோட்டமான ஒரு வரிசை நிலை. இதுக்குள்ளெல்லாம் உள்ளுக்குள்ளே நீங்கள் போக 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 பல தடைகள் வரும். இத்தனையும் நீங்கள் தாண்டித்தான் செல்ல வேண்டும். ஆக வெற்றி அப்படிங்கிறது வந்தால் தான் மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் அது நிலைத்திருந்தால் ஆனந்தம். ஆக கனவு நிறைவேற வேண்டும் என்றால் இந்த அடிப்படையில் தான். இதில் எல்லா வார்த்தையும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது உங்களுக்கு எப்படி தோணும்? எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. எங்கே கனவு இல்லையோ அங்கே லட்சியம் இல்லை. அப்போ ஆசை கனவு இல்லைன்னா ஆசை வராது உங்களுக்கு. அப்போ அங்கே ஆசை இல்லை. அப்போ ஆசை வரலன்னா, அடுத்த ஸ்டெப்புக்கு உனக்கு ஆசை வரலன்னா லட்சியங்கிறது வராது. அப்போ லட்சியங்கிறது வராது அப்படிங்கும்போது கண்டிப்பாக உனக்கு கனவு நிறைவேறாது. எங்கே எப்போவும் எது வரலையோ மேலே போய் பார்க்கணும், கனவு நிறைவேறாது. அடுத்தது லட்சியம் இல்லையோ அங்கே இலக்குகள் இல்லை. அப்போ இலக்குகளை நீ தாண்டலைன்னா கனவு நிறைவேறாது. இதை தான் அவன் சொல்கிறான், இந்த நெகட்டிவாக போட்டு சொல்கிறான். நாம் ஹிம்சை செய்யாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அஹிம்சை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வேர்டை கொடுத்து நம்ம பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு வர டெக்னிக் தான் இதில் இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம உடனே ஆக இல்லையா அப்படின்னு நம்ம நிற்கிறதுக்கு இல்லை. அதில் ஒரு பாசிட்டிவான பாத் இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இலக்குகள் அப்படின்னு வந்துட்டாலே திட்டங்கள் தானாக உனக்கு வரணும். நீ இலக்கோடு நின்றுட்டு நிறையா பேர் செத்துப்பிடுவான், லட்சியத்தோடு நிறைய பேர் செத்துப்பிடுவான். அவன் வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகளோடையே சாவான், திருப்பி பிறந்துக்கிட்டு தான் இருப்பான் அவன்லாம். நாம் ஒரு சில விஷயங்களை நாம் நிறைவேற்றி விட்டால் அந்த நிறைவேறாத ஆசைங்கிற ஒரு வடு கலைந்து விடும். அங்கே தான் நமக்கு திட்டம் தேவை அப்படிங்கிறோம். அந்த திட்டங்கள் இல்லை என்றால் கனவு இல்லை, நிறைவேறாது. அப்போ செயல்களுக்குள்ள திட்டம் போட்டால் மட்டும் போதாது, ஏந்திரிச்சு வேலை செய்யணும்டாங்கிறான். அங்கே தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நமக்கெல்லாம். ஏன்னா நமக்கு எவ்வளோதோ ஸ்க்ரீன்ஸ் வந்துடுச்சு, டிவி இருக்குது, கையில் செல்ஃபோன் இருக்குது, ஒரு டேப் இருக்குது, பல ஸ்க்ரீன்ஸ் வந்துடுச்சு. இல்லைனா பக்கத்தில் இருக்கிறவன்டையாவது அவருக்கு தலையை நீட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அப்போ தான் திட்டம் வரைக்கும் போட்டுட்டு கூட செயலாற்றாமல் அதிலேயே முடங்கி போய் விடுகிறோம் என்று. அதுலேருந்தும் நம்ம இப்போ வெளியில் வர வேண்டியதாக இருக்குது. அதுக்கும் ஒரு திட்டம் போட வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ நேரம் நம்ம செல்ஃபோனை பார்க்கணும், எதை பார்க்கணும், எந்த ஸ்க்ரீனை நம்ம பார்க்கணும், அதுக்கும் ஒரு திட்டம். நம்ம திட்டத்தோட அடிப்படையான திட்டத்தோட இந்த உள்ளுக்குள்ளே அந்த சப் பிளானிங்கும் சேர்ந்து வருகிறது. அப்போ 2 திட்டங்களும் நிறைவேறினால்தான், நிறைவேறுவதற்கு காரணமான செயல்பாடுகளில் நாம் ஈடுபட்டால்தான் அந்த கனவு நிறைவேறும். அந்த செயல் இல்லை என்றால் கனவு நிறைவேறாது. ஆக செயல்கள் இல்லையோ அங்கு விளைவுகள் இல்லை. அந்த செயல்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் விளைவை நோக்கி பயணிக்க தயங்கவே கூடாது. செயல்கள் ஆற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இடையில் வெவ்வேறு தடைகள் வந்து கொண்டு தான் இருக்கும்.
நீங்கள் டென்டேட்டிவாக என்ன டேட்டு போட்டிங்களோ அதுக்குள்ளே அது ஒன்றும் முடியும்னு சொல்ல முடியாது. முடிந்தால் அப்போ நம்ம அங்கே போய்க்கலாம். எங்கள் புண்ணியம் நமக்கு துணை செய்தது, என்றைக்கோ செய்த நல்ல கர்மா நமக்கு அன்னைக்கு உதவி செய்கிறது. இல்லை என்றாலும் அந்த டேட்டை நீங்கள் தள்ளி போட்டு செயல்பட்டு தான் ஆகணும். நமக்கு கர்மா வந்து சரியில்லைங்க, எனக்கு புண்ணியம் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சோர்ந்து உட்காரக்கூடாது. அங்கே தான் நம்ம உட்கார்றோம். இந்த நம்ம சமண மதத்தில் இருக்கக்கூடிய நிலையாமை சிந்தனை இப்படி தான் நம்ம வந்து யோசிக்க தோன்றுகிறது. நிலையாமை சிந்தனைங்கிறது என்னன்னு நமக்கு சரியாகவே தெரியலை. நம்ம செயல்கள் செஞ்சிட்டு இருக்கும்போது தடைகள் வந்துச்சுன்னா ஐயோன்னு தூக்கி போட்டு உட்காந்துருவோம். அங்கேயும் நீங்கள் உட்காரக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த என்னைக்கோ செய்த செயல்களுக்கு புண்ணியமும் பலனும் இருக்கிறது. அது இன்றைக்கி தடை செஞ்சால் இன்றைக்கி அந்த தடைக்கு காரணம் அன்னைக்கு நம்ம செயல்பாடில் முழுமை பெறவில்லை அப்படிங்கிறதான அர்த்தம். முழுமை பெற்றிருந்தால் அன்றைக்கி புண்ணியம் நமக்கு கிடச்சிருக்கும். அந்த முழுமையும் சேர்த்து இப்போ நீங்கள் பிரயத்தனப்பட வேண்டியிருக்கு. அப்போ உங்கள் முயற்சி கூடுதலாக இருக்க வேண்டும். அப்போ அந்த முயற்சி கூடுதலுக்கான செயல்களை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அப்போது உங்களுக்கு என்ன விதியை உங்கள் மதியால் வெல்ல முடியும் இந்த இடத்துல. அப்படி வென்றால்தான் உங்களுக்கு விளைவுகள். அந்த விளைவுகள் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இல்லை, நீங்கள் சாதனையாளர் இல்லை, நீங்கள் சாதித்தவராக சொல்லவே முடியாது யாராலும். நீங்கள் சாதனையாளராக இருக்க வேண்டும் என்றால் அந்த வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். அந்த வெற்றி தான் உங்களுக்கு மகிழ்ச்சி, ஆனந்தம். இதில் நீங்கள் இந்த கனவுல எதை வேணாலும் போடுங்க, இந்த படிநிலையில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வின் பண்ணுவீங்க. அதுக்கு உதாரணமாக நீங்கள் பார்க்கணும்னு சொன்னாக்கா எல்லாருமே ஒரு வயசில் படிச்சிருப்பான், நல்ல வேலைக்கு போயிருப்பான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்ன கனவு வரும்னா வீடு கட்டணும்னு ஒரு கனவு வந்துடும் கண்டிப்பாக. நீங்கள் அதுலேயே நான் சொன்ன இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸை பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு சூத்திரம் தாங்க, வாழ்க்கைக்கான சூத்திரம்தான். இதுலேயும் ஒரு தத்துவம் இருக்கிறது. இதுவும் சத்வார்த்த சூத்திரத்தில் கடைசி செய்யலாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். அதோடு நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. அதில் இருக்கிற என்னென்ன ஃபார்முலாஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் கனவு காண வேண்டியது என்பது மிக மிக அவசியம். அந்த கனவு என்ன? தூக்கம் இல்லாமல் வரக்கூடிய கனவு, உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கிறதுல வர்ற கனவு இல்லை. என்றைக்கு நீங்கள் வந்து கனவு அப்படிங்கிறத உள்ளுக்குள்ளே வாங்கிட்டீங்களோ எதிர்கால கனவு, அன்னிலேருந்து உங்கள் தூக்கம் போயிடணும். இது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த நீங்கள் எதிர்கால கனவுன்னு வந்துடுச்சுன்னா அன்னையிலேருந்து நீங்கள் தூங்கக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான ஒரு கருத்து இதில். அந்த தூக்கம் எப்போ உங்கள் விழிப்பு நிலைக்கு வருகிறதோ, தூக்கத்திலே விழிப்பு நிலை, அது ஒரு மாதிரியான அது ஒரு சொப்னான்னு வச்சுங்க. அந்த சொப்னா உங்களுக்கு அவசியம் தேவை. அப்போ வீடு கட்டணுங்கிற கனவு வந்துடுச்சுன்னா கொஞ்சோண்டு காசு இருக்குது, என்கிட்ட மார்ஜினல் மணி இருக்குது, அந்த மார்ஜினல் மணியை வச்சு அதுக்கு என்ன கட்டலான்னு யோசனை வந்துடும் உங்களுக்கு. பணம் பத்தாதுப்பா, உனக்கு லோன் தரேன், ஆனால் நீ வந்து அதுக்கு ஒரு அமௌண்ட்டை நீ முன்னாடியே கட்டணும், அந்த மார்ஜின் அமௌண்ட்டை நீ கட்டினா தான் உனக்கு லோன் தரேன்னு பேங்க்கில் சொல்லுவான். அப்போ பேங்க்கில் இருக்கிறவங்களாம் வேறு என்ன பண்ணுவான், உங்களுக்கு எதிர்ப்பாக தான் பேசுவான். எதிர்ப்பாக பேசினா என்ன அர்த்தம்? நம்மளை வந்து குட்டிச்சரா போகணுன்னு அர்த்தம். உனக்கு லோன் தரமாட்டேன்னு என்ன அர்த்தம்? நீ உன்னை குவாலிஃபை பண்ணிக்கடா, நல்லா சம்பாதிக்கடா, இன்னும் கொஞ்சம் கூட, அப்போ தாண்டா இந்த ரூபா தரேன் அப்படின்னு சொல்கிறான். வேறு ஒன்றும் கிடையாது. நீ இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யணுங்கிறதான் அவன் சொல்ல வரான். அப்போ பேங்கரில் இருக்கிறவங்களாம் குட்டிச்சரா போகிறதுக்கு சொல்கிறவன்ல, உன் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு சொல்கிறவன் தான் பேங்க்கில் இருக்கிற எல்லா ஃபீல்ட் ஆஃபீஸருமே. அப்போ நீ ஒரு லோன் கேட்டின்னா உனக்கு ஏன் கொடுக்கலன்னா உனக்கு அனுபவம் இல்லை, அதற்கு வேண்டிய அறிவுத்திறன் இல்லை, இல்லை அறிவுத்திறனோட உன் அப்பன் பாட்டன் சேர்த்து வச்ச சொத்து இல்லை. இது இருந்தால் தான் உனக்கு லோன் கொடுப்பேன்னு சொல்லுவான். அப்போ வீடு கட்டணுங்கிற வெறித்தனம் வந்ததுன்னா எப்படியாவது கட்டி நம்ம வாழ்ந்துடணும் அதில் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துவிட்டால், அந்த வெறித்தனம் வந்துடுச்சுன்னா அந்த கனவு எப்படியாவது நிறைவேறியே ஆகணும். நம்ம லோன்னு அலைவோம். எந்த பேங்க்குக்கு போவோமோ, எந்த ஏரியாவில் நம்ம காசுக்கு தகுந்தாப்புல வீடு கிடைக்குமோ அங்கே இடத்த வாங்குவோம், அங்கே கட்டுவோம், இல்லைனா கட்டின வீட்டையாவது வாங்குவோம். இப்படின்னு நம்ம தொடர்ந்து வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இது வாழ்க்கையிலே ஒரு நல்ல உதாரணமாக எடுக்கணும்னா இதுதான் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் இருக்குது, அதை நான் எடுத்துக்கல. ஏன்னா யாரையாவது நீங்கள் லவ் பண்ணணும்னாலும் இப்படி தான் அலைவீங்க. இது வாலிபத்தில் வரக்கூடியது. அது வந்து அதை ஆண்ட்ரோஜன் இந்த ஈஸ்ட்ரோஜனில் மட்டும் இல்லை, அது டெஸ்டோஸ்ட்ரோன்னு தனியாக ஒன்று சுரக்குது நம்ம உடம்புல, அது பண்ணுற வேலை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து நம்ம தப்பிச்சு வந்து விடலாம். இல்லைனா அந்த கனவு நினைவேறதுலேயே உங்கள் வாழ்க்கை போயிடும். அந்த கனவுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வரணும்னா அந்த விஷயத்தை தூக்கி உங்கள் பெற்றோர்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா
மற்ற கனவுகள்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். தயவு செய்து அந்த கனவுல போய் மாட்டிடாதீங்க. அந்த கனவு காமத்தினால் வந்த காதல், அதனால் அதில் கவனமாக இருக்க வேண்டும். அந்த காமத்தினால் வந்தது, நீ வந்து யாரை லவ் பண்ணணுங்கிறது உன் கையில் எடுத்துக்காத. அதை தூக்கி உங்கள் அம்மா அப்பாட்ட கொடுத்துட்டீங்கன்னா, இந்த பொண்ணை நீ லவ் பண்ணுறா, இல்லைனா இந்த பையனை நீ லவ் பண்ணுறீன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த வந்த ஆளை நீ லவ் பண்ணினா உன் வாழ்க்கையில் அது ட்ரெயின் ஆகிடும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆக வீடு கட்டணும்னு நினச்சின்னா அந்த கனவுலேருந்தும் நீ முதல்ல வெளியில் வந்துடணும். அந்த கனவை சப்ரஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டீங்கன்னா நீ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வீடு கட்டியிருப்ப. எப்படி இருந்தாலும் நீ காசை தேடுவ, இடத்த வாங்குவ, அதுக்கான முயற்சியில் வாங்குவ, நடந்து செருப்பு தேய எப்படியாவது லோனை வாங்கிடுவ, இஎம்ஐக்கு உள்ள சம்பளத்தை கூட்டி பார்ப்ப, அப்படி இல்லைன்னா யார் சம்பாதிக்கிறாளோ அவளை கல்யாணம் பண்ணிப்ப, அவள்கிட்டேருந்து வர சம்பளத்தையும் அதில் தூக்கி போடுவ. இது ரெண்டையும் சேர்த்து எப்போ வீடு கட்டணும்னு வந்துருச்சோ லட்சியம் அங்கே வந்து விட்டதுன்னு அர்த்தம். அந்த வெறித்தனம் அந்த லட்சியத்தை கொண்டாந்து நிறுத்திடும். அடுத்தது இது மூணுமே உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது வந்துருச்சுனாலே அடுத்தது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே வீடு கட்டணும்னா பிளானிங் போவோம், இன்ஜினியரை பார்ப்போம், அவர்கிட்ட என்ன போய் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு கொடுங்க அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் சொல்கிற ஏரியாவுக்கு என்னால் போட முடியாதுங்க, இவ்வளோ தான் போடலாம் அப்படிம்பாரு. நீங்கள் கேட்குற காசு ஏங்க 800 சதுரடி 10மா 2 ரூம் போடணும், இல்லை 900 சதுரடியாவது இருக்கணும் அப்படின்னு சொன்னால் காசு கூட வச்சுக்க, நீ தான் போடணும், பேங்கில் அதுக்கு காசு கிடைக்காதம்மா, உடனே எந்த நகையை வைக்கலாம், எவன்கிட்ட கடன் வாங்கலாம், 4 வட்டிக்கு வாங்கலாமா 5 வட்டிக்கு வாங்கலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த 900 சதுரடிக்கு ஒரு பிளானை வாங்கி வச்சுட்டு முனிசிபல் அப்ரூவலுக்கு அடைவோம். அங்கேயே செயல்பாட ஆரம்பிச்சிடுது உங்களுக்கு. நீங்கள் திட்டமும் அப்பயே தீட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த லட்சியம் வந்தோடனே ஒவ்வொரு ஏரியாவை நீங்கள் தாண்டணும். இந்த நீங்கள் இன்ஜினியர்கிட்ட போனீங்கன்னா அது ஒரு இலக்கு, அவர் சொல்லி முடிச்சாச்சு, பிளான் வாங்கியாச்சு. அடுத்தது முனிசிபாலிட்டிக்கு, பஞ்சாயத்து யூனியனுக்கு, சிஎம்டிஏக்கு ஏதோ ஒரு போய் நீங்கள் அடுத்த லெவலுக்கு ஒரு அப்ரூவல் வாங்கணும், அங்கேயும் ஒரு இலக்கு. அதை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா அவன் என்ன காசு 25,000 கேட்பான், 50,000 கேட்பான். வீடு நம்ம கட்டுவான், அவங்க வீடு அவங்க கட்டணும்ல, அதுக்காக காசு கேட்பான், அதுக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அந்த ஏரியா முடிஞ்சிச்சுன்னா அந்த இலக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக எங்கே சொந்தமாக கட்டுறதா இல்லை யாராவது இன்ஜினியர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கிறதான்னு பார்த்தா உங்கள் காசு பத்தாது. இன்ஜினியருக்கும் சேர்த்துல நீங்கள் காசு கொடுக்கணும். சொந்தமாக கட்டணும்னு நினச்சிங்கன்னா அஸ்திவாரம் போடுறதுக்கு அத்தனை பொருட்களையும் வாங்கணும். அது எவ்வளோ வாங்கணும்னா, அட்லீஸ்ட் அந்த இன்ஜினியரிங்கை வந்து படிக்காமல் அனுபவத்தில் வந்தால் கொத்தனார்கிட்ட தான் போகணும். அந்த கொத்தனார் என்ன செய்வார், இவ்வளவு வாங்கணுமானாலே இவ்வளவு வங்கி என்னைக்கு வாங்கலாம் அப்படின்னா, அப்போ முத அந்த அஸ்திவாரத்துக்கான அந்த அடிமனைக்கான பூஜை அன்னைக்கு தான் போடுவீங்க கட்டடத்துக்கு. அன்னைக்கே கொஞ்சம் மகிழ்ச்சி உங்களுக்கு வந்திருக்குங்க. நீங்கள் எப்போ அஸ்திவாரத்துக்கான அந்த கடைக்கால் போடுறீங்களோ அன்றைக்கே ஒரு மகிழ்ச்சி நீங்கள் தொற்றுவீங்க. அது ஒரு இலக்கு. அப்போ உங்கள் செயல்பாடு லட்சியத்திலேருந்து திட்டம் போடுறீங்க, அந்த திட்டத்திலேருந்து வரும்போதே அங்கே செயல்பாடு உங்களுக்கு ஒட்டி கொண்டே வருகிறது. அப்போ அந்த மாதிரி வந்து கொண்டே இருக்கக்கூடியதில் அஸ்திவாரம் போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு, அதுக்கடுத்து மணலை கொட்டியாச்சு, அதுக்கு காங்கிரீட் போட்டாச்சு, அடுத்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் போகணும். சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்துச்சிங்கன்னா அதில் அப்புறம் நிலைக்கு ஜன்னலுக்கெல்லாம் இடத்த விடணும். அதுக்கப்புறம் கம்பி ஃபிட்டரை கூப்பிட்டு காங்கிரீட்டு போகணும், ஒரு பெல்ட்டை போடுவான், இல்லைனா ஒரு பீமை போடுவான், அங்கங்கேயும் ஒரு காலை போடுவான். அதுக்கப்புறம் மேலே என்ன ஜல்லி மறுபடியும் வாங்கணும், மணல் வாங்கணும். இப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அதுக்கு மேலே 2 அடியை கட்டுவீங்க, அதுக்கப்புறம் ரூஃபை போடுவீங்க, கீழே முட்டை வச்சு காங்கிரீட் போடுறதுக்கு வச்சு அடிப்பான் பலகையை. அதெல்லாம் அடித்து முடித்தோடனே அதுக்கு மேலே கம்பியை கட்டுவான். திருப்பி ஒரு பாதி ராத்திரில் வந்து தான் எலக்ட்ரிஷியன் பைப்பே போடுவான். நீங்களாம் வீடு கட்டினா தெரியும் உங்களுக்கு. மறுநாள் காங்கிரீட்னா நாள் நைட்டு தான் வந்து அந்த பைப்பே போடுவான் அவன். அது ஏன்னா கன்சீல், கண்ணில் தெரியக்கூடாது, ஒயர்லாம் உள்ளே தான் இருக்கணும், பல்பு மட்டும்தான் தெரியணும். எல்லாருமே நடிகை வீடு மாதிரி தான் கட்டணும். அதனால் நம்ம அந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கு போவோம். அதெல்லாம் வந்து முடிஞ்சதுன்னா மறுநாள் காலையில் மிக்சர் மிஷின் வந்துடணும், ஆளுங்கள்லாம் அதோட கூட வரணும், ஒரு 25 சட்டி வரணும், எல்லாத்தையும் வச்சு ஓட்டுவானுங்க. அந்த சத்தம் கேட்க உள்ளுக்குள்ளே கஷ்டமாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி தாங்க இருக்கும். இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோமே, நம்மளுடைய இலக்கு ரூஃப் வரைக்கும் வந்தாச்சு அப்படின்னா ரூஃப் போட்டு முடிப்பான். அன்றைக்கி சாயங்காலம் பேமெண்ட்டை கொடுப்போம். அன்றைக்கி நைட்டு போய் உள்ளே ஒரு விளக்கை கொளுத்தி வைங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான் கொத்தனார். அப்போ அந்த விளக்கை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரே அங்கங்கே மழை மாதிரி சொட்டும் தண்ணி. அது எங்கே சொட்டாத இடம் பார்த்து வச்சுட்டு வந்து வீட்டில் படுத்திங்கன்னா அப்போது ஒரு இலக்கை நீங்கள் தாண்டியிருப்பீங்க. ஒரு நிம்மதி பெருமூச்சாக வீடு கட்டியாச்சுட்டான்னு. அதோடு இல்லை, அப்போ தான் விதி வேலை செய்யும். அப்போ 50% ஒர்க்கு கூட முடியலைன்னு அர்த்தம். அதன் பிறகு நீங்கள் வச்சிருக்க காசை பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே கரைஞ்சிருக்கும், மீதி காசு பத்தாது. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய வேலை இருக்கும். ஒவ்வொரு லெவலாக போய் பூசுறதுலேருந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு இதெல்லாம் முடித்து கடைசியில் வந்தீங்கன்னா கிரகப்பிரவேசத்தப்போ
கலர் வாஷ் பண்ணுறதா இல்லை ஒயிட் சிமெண்ட் வாங்கி அடிச்சுட்டு பேசாமல் இருந்துடுறதா அப்படிங்கிற ஒரு நிலமை வரும். அதுக்கு மேலே கடன் கொடுக்க மாட்டான். யார் யாரெல்லாம் உங்களுக்கு கடன் கொடுப்பான், மாமா மச்சான், அவன்லாம் கொஞ்சம் எட்டியாக நிற்பான். கிரகப்பிரவேசம் வச்சு அவனுக்கு செய்யணுமே அந்த காசை வச்சுப்பான் கையில். இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டை முடிக்கணும், அதற்கப்புறம் நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணணும். அப்போ தான் கனவு நிறைவேறும். அந்த தருணம் தான் எப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் போய் நீங்கள் படுக்கும்போது கண்டிப்பாக கனவு நிறைவேறி இருக்கும். அது ஒரு மகிழ்ச்சியான நேரம் உங்கள் லைஃப்லேயே. இந்த மகிழ்ச்சியைத்தான் இத்தனை கட்டமாக ஒரு ஜப்பான்காரன் நமக்கு சொல்கிறான். இந்த மாதிரியாக வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் ஒவ்வொரு பருவத்திலும் நீங்கள் தாண்டி கொண்டே வர வேண்டிய தருணங்கள் தான் இந்த கனவு நிறைவேறும் தருணம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்போ ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு க்ஷணமும் நாம் செயலாற்றி கொண்டே தான் இருக்கணும். அதற்கு நம்ம மூளையும் உபயோகிக்கணும். அது மனம்ங்கிற ஏரியாவில் இருக்குது. இந்த உடலையும் செயல்பாடுக்காக உபயோகித்து தான் ஆகணும். இந்த மனதையும் உடலையும் உபயோகித்துத்தான் நீ வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தை கூட நீ எட்ட வேண்டுமென்றால் இந்த 2 கருவியை வைத்து கொண்டு தான் நீ மோட்சத்துக்கே போகணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த கனவு நிறைவேறுவது தான் அந்த இலட்சியத்தில் நீ எந்த மோட்சத்துக்கு போகணும்னா கூட எல்லாமே மோட்சம்தான். எப்போ துன்பத்திலேருந்து வெளியில் வரையோ அதெல்லாமே ஒரு விடுதலை தான். அந்தந்த ஸ்டேஜிலையும் நீங்கள் துன்பத்திலிருந்து வெளியே வரக்கூடிய மோட்சம் எப்போ நிரந்தரமாகுகிறதோ அது வரைக்கும் நீங்கள் திட்டம் தீட்டி தான் ஆகணும். அதற்கான விரத அனுஷ்டானங்களை நீ கடைபிடித்து தான் ஆக வேண்டும். முயற்சி முயற்சி முயற்சின்னு வர்றவனுக்கு பேர் தான் சிராவகன். நீ வீடு கட்டினாலும் சிராவகன்தான், கல்யாணம் பண்ணாலும் சிராவகன்தான், ஆஸ்பத்திரியில் போய் பணத்தை கட்டிட்டு உயிரோடு திரும்பி வந்தாலும் சிராவகன்தான். இதுக்கு மீறி நீ மோட்சத்துக்கான பயணத்தில் என்ன விரதங்கள் அனுஷ்டானங்களை எடுத்துக்கொள்கிறாயோ, எதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு உன் வாழ்க்கைகளை வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ இதெல்லாமோ அந்த விரதத்துக்குள்ளே தான் வரும். அப்போ தான் நீ முயற்சியாளனாக இருந்து வெற்றி பெறலாம். அது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இந்த பிறவி இல்லைனாலும் ஏதோ ஒரு பிறவியில் உனக்கு மோட்சத்தை கொடுக்கும். அப்படின்னா நீ சும்மா உட்காரக்கூடாது. கனவு காணணும், அந்த லட்சியத்துக்கு போகணும், இலக்குகளை தாண்ட வேண்டும், திட்டம் தீட்டித்தான் ஆக வேண்டும், செயலாற்றித்தான் ஆக வேண்டும். இத்தனை கட்டங்களையும் மீறி போகும்போது தான் சொற்ப சந்தோஷமோ பேரானந்தமோ உனக்கு கிடைக்கும். அப்படிங்கிறது தான் பௌத்தமும் சொல்லுது, நம்ம சமணமும் சொல்லுகிறது. அங்கே சணிகவாதமும் தேவை, அநேகவந்தவாதமும் நமக்கு தேவை. ஆக இது நமக்கு மட்டும் இல்லை, ஒரு அரசியல்வாதியை எடுத்துக்கிட்டால் கூட இன்றைக்கி அப்படி தான் அவங்களும் போயிட்டுருக்காங்க. ஒரு கார்ப்பரேட் எடுத்தால் கூட அவன் தனியான கனவு காண்றதில்லை. அவன் ஒன்றும் தனியாக காண முடியாது. அத்தனை பேரும் கூட்டு உட்கார வச்சு என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுவான். நாம் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கனவை அன்றைக்கி முடிவு பண்ணுவான், ஒரு தீர்மானத்தை போடுவான். அந்த தீர்மானத்துக்கு நீங்கள்லாம் ஒத்துழைக்கணும்னு எல்லாருக்கும் சொல்லுவான். அதுக்கு ஒரு மீட்டிங் போடுவான். அதை அப்பப்போ போட்டுக்கிட்டே இருப்பான், ரிவ்யூ மீட்டிங் போட்டுக்கிட்டே இருப்பான். நாம் எந்த அளவுக்கு கடந்திருக்கோம், நம்மளுடைய பிளானிங்கில் எந்த லெவலில் நம்ம இருக்கோம், நம்ம லட்சியம் நிறைவேறும் வேண்டுமென்றால் இப்போ இருக்கிற பிளான் அப்படியே வச்சுக்கிறதா, ஆல்டர் பண்ணுறதா, இல்லை இதே வச்சு கொண்டு போகலாமா, சுற்றி இருக்கக்கூடிய சினாரியோ எப்படி மாறி இருக்கிறது, அந்த சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாம் எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே செல்ல வேண்டும், அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுடைய பிஸ்னஸ் எப்படி நடக்கும், நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய லாபம் உயருமா உயராதா, நஷ்டத்துக்கு போயிடுமா, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கான், அவனை காம்படிட் பண்ணி நம்ம எப்படி வாழ்கிறது, இதெல்லாம் திட்டத்துக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும், செயலாற்றி கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ ஒட்டுமொத்தமாக நாம் செயலாற்ற வேண்டும். தனி மனிதனாக செயலாற்றி விடுதலைக்கும் போகலாம். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பொதுவாக திட்டம் சீட்டி இல்லைனா மற்றவங்களுடைய ஒத்துழைப்போட அந்த குடும்பமும் முன்னேறலாம். அந்த கனவும் குடும்ப கனவும் இந்த வழியில் தான் நிறைவேறும். ஒரு நிறுவனத்தின் கனவும் இந்த வழியில் தான் நிறைவேறும். ஆக ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் கனவு காண்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால், நானும் கனவு கண்டுட்டு தாங்க இருக்கேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரங்க நீங்கள் கனவு காண்றீங்க அப்படின்னா 22 மணி நேரம் நான் ஒருத்தன். என்னடா அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக அவன் தூங்குறது 6 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் சும்மாவே உட்காந்துருக்கான், கண்ணை முடிக்கிட்டு கண்ணை திறந்துக்கிட்டு தூக்கத்தில் தான் இருக்கான். இந்த மாதிரி சோம்பேறிகளுக்கான கனவு அல்ல இது. தயவுசெய்து அந்த மாதிரியான கனவை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். யாராவது வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வரல, நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவன் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழிச்சிருக்கான்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் நாம் கனவு கண்டுவிட்டால் அதன் பிறகு தூக்கம் போய்விட வேண்டும். 6 மணி நேரம் 7 மணி நேரம் அதுக்கு மேலே தூங்க விடாது. அதை பற்றிய சிந்தனையிலே தான் இருக்கணும்.
அந்த சிந்தனையை செயலாற்றி கொண்டே தான் இருக்க வேண்டும். செயல்லையும் இருக்கணும், சிந்தனையிலையும் இருக்கணும். அந்த ஸ்டெப்பிங் ஸ்டோனில் ஏறி நடந்துக்கிட்டே இருக்கணும். கீழே இறங்கிறதுக்கு யோசிக்கவே கூடாது. அப்படி அதுவே பிடிச்சி ஏதோ ஒன்று புயலோ மழையோ பிடிச்சி இழுத்துதுன்னா மறுபடியும் மேலே வரணும். இதை தான் ஹோண்டா, யமஹா எல்லாருமே கடைப்பிடிச்சிருக்கான். அவன் வாழ்க்கையில் எவ்வளவோ புயல் அடிச்சிருக்கு, எவ்வளவோ சைக்ளோன் வந்திருக்கு, அதையும் மீறி ஜப்பான்காரன் மேலே வந்திருக்கான். அப்படின்னு சொன்னால் இந்த கனவை நிறைவேற்ற வேண்டும். நம்ம சாவறதுக்குள்ள அதை நிறைவேற்றணும். இவன் போட்ட டென்டேட்டிவான டேட்டு கூட நவுந்து போயிருக்கோம். அதுக்கப்புறமும் போராடுவான். அவன் சாவறதுக்குள்ள அதை நிறைவேற்றிட்டு தான் சத்துருக்கான். அவனுடைய கதைகளை தான் நம்ம படிக்கணும். அதை தான் ரோல் மாடலாக எடுத்துக்கணும். உங்கள் வாழ்க்கையில் முழு விடுதலை வேண்டுமென்றால் மகாவீரரின் கதையை தான் நீங்கள் படிக்கணும். இந்த கோணத்தில் வெறும் நிலையாமை சிந்தனையை பேசிக்கொண்டு இருந்தால் என்ன ஆகும்னு நினச்சிங்கன்னா, என்றைக்கோ சாவறதுக்கு இன்றைக்கே அந்த புதக்குழிக்கு நம்ம குழியை நோண்டி வச்சுட்டு உட்காந்துருப்போம். இதுதான் வாழ்க்கைன்னு. அதற்கு பேர் நிலையாமை சிந்தனை அல்ல. அந்த மாதிரி நிலையாமை சிந்தனையை நமக்கு கொடுக்கல அவர். ஸ்ராவகன்னு ஒரு பேரை கொடுத்துட்டு என்றைக்கே சாவறதுக்கு நீயே குழியை ஒட்டிட்டு உட்காந்துரியானா சொல்லுவார் ஒருத்தர். கண்டிப்பாக சில பேர் சோம்பேறியாக இருக்கிறதுக்கு அந்த வாதத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அது பேர் மிகுபொருள் விரும்பாமை. நீங்கள் மிகுபொருள் விரும்புறதுன்னா என்ன, வீடு கட்டுறதே மிகுபொருளா? எந்த அடிப்படையில் அதை மிகுபொருள் எடுத்துக்கிறது? அவர் அப்படியே சொல்லியிருப்பார். ஒரு முயற்சியாளனுக்கு நீ பொருள் விரும்பாத, அப்போ அந்த பொருள் என்ன, உனக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீ சேர்த்துக்கிட்டீங்கன்னா கஷ்டம். உனக்கு துன்பத்தை டாலரேட் பண்ண முடியுமா? இன்னும் கொஞ்சம் சம்பாரிடான்னு தான் சொல்லுவார். அவர் இப்போ இருந்தாருன்னா அப்படி தான் விளக்கம் கொடுத்துருப்பார். என்றைக்கே கொடுத்தது அந்த சூழ்நிலைக்கு கொடுக்கப்பட்டது. அபரிக்கிரகான்னா என்ன, அந்த பொருள் மீது நீ பற்று வைக்காதே. ஆனால் நீ வாங்குற அன்னைக்கு பணமே கிடையாது அவர் சொன்ன காலத்தில். நீ பணம் சம்பாதிக்காதுன்னு அவர் இன்றைக்கி இருந்தானே சொல்லவே மாட்டார். பணம் சம்பாதிக்கிறது வேறு, பொருள் பற்று வேறு. உனக்கு 1 கோடி இருந்தாலும் உன் வாழ்க்கை 1500 2000 நீ இருக்கணுங்கிறார் அவர். ஆனால் அது புண்ணியத்தில் கூட உனக்கு 1 கோடி வருமே. அதுக்காக நீ தரிகட்டு வாழ்ந்தீங்கன்னா நீனும் வீணாக போவ, சொசைட்டியும் வீணாக போவோம். அவர் அங்கே நினைக்கிறாரு, சொசைட்டியும் வீணாக போகக்கூடாது. நீ அதீத செலவு பண்ணினா சொசைட்டி உன்னை பார்த்து பொறாமைப்படும். அதுவும் அப்படி இருக்கணும்னு நினைக்கும், சொசைட்டியாக வீணாக போயிடும். அப்போ நீ எளிமையான வாழ்க்கையில் தான் இருக்கணும். அப்போ எளிமையான வாழ்க்கைக்கு தான் மிகுபொருள் கூடாது. அப்போ அன்றாட செலவினங்கள் என்ன இருக்கோ அதுக்கு தான், செலவுக்குத்தான் மிகுபொருள் விரும்பாமையே அவர் வழங்குகிறார். நாம் வரவுக்கே அதை வச்சுக்கிட்டு இருக்கோம். இது எப்படி இந்த மாதிரி யோசித்தாங்க சில பேர் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஏரியா தான் புரியவே இல்லை. ஆக வரவுக்கு மிகுபொருள் விரும்பாமை அல்ல, செலவுக்குத்தான். நீ செலவு பண்ணுறது தான் உனக்கு உபபோக பொருள்களாக வரப்போகிறது. நீ போகத்தையும் உபபோகத்தையும் நீ என்றைக்குமே அதிகமாக அனுமதிக்கக்கூடாது. அதுக்கு தான் நீ மிகுபொருள் செலவு பண்ணாத அப்படிங்கிறதான் அவர் சொல்கிறார். ஆக இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை நாம் சரியான வழியில் எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும். இதை ஒரு கார்ப்பரேட் லெவலில் நாம் யோசித்தோம்னா இந்த படிநிலையை வேறு மாதிரி கார்ப்பரேட்காரன்லாம் சொல்லுவான். அது என்ன அப்படின்னு நம்ம அடுத்ததில் பார்ப்போம். இதில் அந்த முதல் 3 ஸ்டெப்பு சொல்லியிருக்கேன். என்னென்ன இருக்குன்னா, கனவு, ஆசை, இலட்சியம். இது 3க்கும் விஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3மே நம்மள்ட்டையும் இருக்க அந்த விஷன் அப்படிங்கிறது. விஷன்கிறது என்னன்னா 2 விஷயம் இருக்குது. சாதாரணமாக சைட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, விஷன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த சைட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்ணால் என்னத்தை பார்க்குறீங்களோ, இப்போ நான் பேசுகிறத நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சைட்டில் நான் இருக்கேன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு பொருளை பார்க்குறீங்கன்னா உங்கள் சைட்டில், உங்கள் விழித்திரையில் என்ன விழுகிறதோ அது சைட். இது அப்படி கிடையாது. உங்கள் மனத்திரையில் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டிருந்தாலும் ஒரு சைட்டு விடுவதில் அதுக்கு பேர் விஷன். அதை தான் மகாவீரர் என்ன சொல்கிறாருன்னா காட்சி அப்படிங்கிறார். மகாவீரர் சொல்கிற காட்சியும் விஷனும் ஒன்று தான். ஆக உங்கள் காட்சி, அந்த காட்சி நிறைவேறணும்னா அதுக்கு ஞானம் வேண்டும், அறிவு வேண்டும். அந்த அறிவு ஞானம் வேண்டும். அந்த ஞானம் இருந்தால் காட்சி ஒழுங்காக இருக்கும். உங்களுக்கு அறிவுக்கு ஏற்றிய கனவு வர வேண்டும். உங்கள் அறிவுக்கு ஏற்ற கனவு வர வேண்டும். அப்போ ஞானம் இருந்தால் தான் காட்சி சரியாக இருக்கும். அதுதான் விஷன் அவன் சொல்கிறான். இந்த விஷனுக்கும் சைட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம பொழுதன்னைக்கும் வெறுமா சைட் அடிச்சுக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு இல்லைன்னா இருக்கிற திரையை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேர் நாம் வரல. விஷனுக்காக தான் நம்ம பிறந்திருக்கிறோம், சைட்டுக்காக நம்ம பிறக்கலை. ஆக விஷன் ஒரு கம்பெனிக்கும் தேவை, நமக்கும் தேவை. அடுத்த லெவல் பார்த்தா அங்கே ஒரு ஆஃபீஸ் போனீங்கன்னா, ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா அவன் போட்டிருப்பான் விஷன் மிஷன் அப்படின்னு. மிஷன் என்ன, அவனுடைய இலக்குகள்
இந்தந்த லெவலுக்கு இந்த வருஷம் இவ்வளவு நான் ப்ராஃபிட் வரணும், அடுத்த வருஷம் இத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகணும், அதுமாரி வச்சுருப்போம். அதுக்கு திட்டங்கள் போடுவாங்க. இந்த திட்டங்கள் போட்டு செயலாற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த செயல்கள் என்னென்ன செயல்கள் செய்கிறார்களோ திட்டமிட்டு இலக்கை தாண்டுவதற்கு அதெல்லாம் மிஷன் அப்படிங்கிற அம்சத்துக்குள்ளே வந்துடும். இந்த மிஷன் இது ரெண்டும் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக அடுத்தது வேல்யூஸ். அந்த வேல்யூக்குள்ளே அது நாம் வந்து விட்டோம் அப்படின்னு அர்த்தம். வேல்யூஸுங்கிறது என்ன? நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், சாதித்து விட்டீர்கள், கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒரு நிறுவனமாக இருந்தாலும் விஷனும் மிஷனும் முடிஞ்சு போச்சுன்னா அதனுடைய வேல்யூ கையில் இருக்கும். இதை தான் விஷன் மிஷன் வேல்யூஸ் அப்படிமா. இது எல்லாமே இந்த ஸ்டெப்புக்குள்ளே தான் அடங்கி இருக்கிறது. இந்த 3 3 2 இது 3 தான் தாரக மந்திரமாக ஒவ்வொரு அலுவலகமும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இது அரசாங்க அலுவலகத்துக்கும் பொருந்தும், நம்ம குடும்பத்துக்கும் பொருந்தும். நம்மளுடைய விஷன் ஒன்று இருக்கணும், அது எல்லாரும் ஒத்துழைக்கணும். நீங்கள் அப்பப்போ அதுக்கு ரிவ்யூ மீட்டிங் போட்டு தான் அவனை பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நம்மளுடைய விஷன் இதுதான் அப்படின்னு சொல்லணும். அதுமாரி மிஷன் நம்ம என்னென்ன மாதிரி யார் யாரெல்லாம் எனக்கு ஒத்தாசை பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் மனைவிக்கும் மக்களுக்கும் சொல்லணும். சொல்லாமலே நீங்கள் உங்களுக்குள்ளே விஷனை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களாம் கோஆப்ரேட் பண்ணவே மாட்டாங்க. தேரால் நான் கோஆப்ரேட் பண்ணுவான். புதுசாக இன்னொரு இதை கட்டுவான், ஒரு அமைப்பை ஒன்று உருவாக்குவான். இப்போ நமக்குள்ளே அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இத்தனை அமைப்பு வந்ததுக்கு காரணமே நம்மளுடைய விஷன் என்னங்கிறத நாமெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசலை, ஒரு மத அடிப்படையிலையும் பேசலை, ஒரு குடும்ப அடிப்படையில் பேசலை. இதெல்லாம் இருந்ததுன்னா இத்தனை அமைப்புகள் இருக்காது. வீட்டுக்குள்ளேயே தனித்தனியாக இயங்க ஆரம்பித்தா என்ன ஆகும்? கூட்டு குடும்பமே விடுங்க, தனியாக இருக்கிற குடும்பத்திலேயே அவங்கவுங்களும் இயங்க ஆரம்பித்தா எங்கேருந்து விஷன் உங்களுக்கு வரும், மிஷன் எங்கேருந்து நடக்கும்? ஆக இதெல்லாமும் நம்ம அப்பப்போ ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இதெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு வேல்யூஸ் கையில் வரும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் மகாவீரர் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த விஷயத்தில் அந்த விஷன் மிஷன் வேல்யூஸை வச்சு பார்த்தாக்கா அவர் சொல்கிற நற்காட்சி அப்படிங்கிறது அந்த கனவு தான் காட்சியாக சொல்கிறார். எது? எதிர்காலத்திற்கான கனவு. அது என்னவாக இருக்கணும்? நான் மோட்ச உலகத்துக்கு போகணும், அதற்கான கனவு தான் உனக்கு நல்ல காட்சியாக இருக்கணும். அந்த காட்சி எப்போ வரும்? உனக்கு நல்ல ஞானம் இருந்தால் தான் வரும். அதுக்கு தான் இந்த உன் மனசில் எப்பயுமே என்ன இருக்கணும்? ஒரு லட்சியம் இருக்கணும். இலக்குகள் வர்றதுக்கு முன்னே அதில் ஒரு வெறித்தனம் இருக்கணும். அந்த லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனம் இருக்கணும். அதுதான் ஆசை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ எத்தனையோ நியமங்கள், நீ இப்போ நியமம் ஒன்று எடுத்துக்கிறேன்னா ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்குவேன். அந்த நியமம் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, என் உடம்புக்கு சரியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவேன்? லைஃப் லாங் எடுத்துக்குவேன். அதை தான் இயமம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நியமம் இயமமாக மாறுது. அப்போ விரதங்கள் முன்னாடி ஒரு ட்ரையல் அண்ட் எரராக நம்ம வச்சுக்கிறோம். அதை நம்ம நிறைவேற்றி விட்டால் நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். அப்போ நியம விரதம்லாம் இயம விரதமாக மாறுது. அப்புறம் அவர் என்ன சொன்னாரோ அன்றாட வாழ்க்கையில் அது அனுஷ்டானமாக தரப்படுகிறது. இதெல்லாமே நல்ல ஞானம் இருந்து நல்ல காட்சி இருந்தால் தான் இந்த நல்லொழுக்கத்துக்குள்ளேயே நம்ம போவோம். இந்த விரத அனுஷ்டானங்கள் மற்றபடி என்னென்ன நம்ம வாழ்க்கையில் வாழ வேண்டுமோ அத்தனையும் நல்லொழுக்கமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படியில் நம்ம வாழ்ந்தோம்னா அனுபூதியை நீங்கள் பெறலாம். அனுபூதினா என்ன? ஆத்ம தரிசனத்தை பெறலாம். அதுதான் கடவுள்னு தருவர். யார் ஒருத்தன் அனுபூதியை படுகிறானோ, யார் அவன் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த அறிவு எல்லை என்ன என்று தெரிந்து கொள்கிறானோ அவன் தான் கடவுள்னு தருவார். கடவுள்லாம் வெளியிலலாம் இல்லை, ஒன்றுகிட்ட தான் இருக்குது உள்ள. அது ஆன்மாவாக இருக்கிறதோ சேதனாவாக இருக்கிறதோ அதெல்லாம் உனக்கு தெரியலனாலும் நீ அனுபூதியை அடை, அது போதும். அப்போ உன்னுடைய விளைவுகள் எல்லாமே மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். உன்னுடைய கனவு என்ன வந்தாலும் இந்த திட்டத்தின்படி நீ வாழ்ந்தினா அது உனக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தை தான் கொடுக்கும். அப்போ வாழ்க்கையே ஒரு பேரானந்தமாக இருக்கும். அப்போ மாதிரி ஒரு பேரானந்தமான வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட்டாலே இந்த உலகத்தில் நமக்கு என்ன வேலை இருக்குது? அது வாழலைன்னா திருப்பி 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 பிறக்கிறோம். இப்போ மறுபிறவிக்கு காரணம் துன்பத்திலேருந்து வெளியில் வரணும், துன்பத்திலேருந்து வெளியில் வரணுங்கிற ஒரு தனியான ஒரு சலிப்போடு வரக்கூடிய ஒரு சிந்தனை தான். அதை விட்டு நம்ம வெளியில் வரணும்னா இந்த அனுபூதியை நீ பெற்றுவிட்டால் கண்டிப்பாக இந்த காட்சி ஞானம் ஒழுக்கம் இதிலெல்லாம் நல்லது தான் இருக்கும், அறம் தான் இருக்கும், சம்யக்தம் தான் இருக்கும். அதைத்தான் அவர் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார். ஆக இந்த ஜப்பான்காரன் தத்துவமும் நமக்கு
நம்மிடம்தான் இருக்கிறது, நாம் இந்த மாதிரி வகைப்படுத்தி பார்க்கவில்லை என்று கூறிக்கொண்டு, இந்த கனவு நிறைவேற நாம் நாளையிலிருந்து நம் சிந்தனையை திருப்புவோம். நம்மளுடைய விஷன் எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம் நிர்ணயம் செய்து கொண்டு வாழ்வது தான் மிக மிக முக்கியம். அந்த விஷன் மிஷன் இது ரெண்டையும் நம்ம கரெக்டாக நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையிலே நாம் நல்ல ஒரு நிலைமைக்கு தான் வந்திருப்போம். இதற்கு அடிப்படையான ஒரு சின்ன கருத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வின் பண்ணலாம். மனதையும் உடலையும் சுகபோகங்களுக்கு அடிமையாக்கும் தீவிர நிலைமைக்கோ, அதேபோல் மனத்தையும் உடலையும் தவத்தின் பெயரால் மிகவும் வருத்தும் தீவிர மறுநிலைமைக்கோ சென்று விடாமல் எளிய கட்டுப்பாடுகள், தியான யோக முறைகள் மூலம் மனத்தையும் உடலையும் கட்டுப்படுத்தி உலக விஷயங்களில் அடிமையாகி விடாமல் அவற்றை மிதமாக தூய்க்கின்ற நெடுநிலைமையே உன்னத வாழ்க்கை முறை. இதை ஞானிகள் பலரும் சொல்லி சென்றிருக்கிறார்கள். மகாவீரரும் சொல்கிறாரு, புத்தரும் சொல்கிறாரு. இந்த 2 உச்சக்கட்டங்களுக்கும் சென்று விடாமல் நீங்கள் இருக்கணும்னா நடுநிலை மனதிலே உணர்வு இருக்கணும், சமதாபாவம் இருக்கணும். உங்களுக்கு ரெண்டுக்குமே நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது. ஆன்மீக தத்துவங்கள் அனைத்திலும் நம் பெரியவர்கள் புகுத்தி உள்ளார்கள். இதுதான் நம்மளுடைய விஷனாக இருக்கணும். இந்த உலகம் உண்மை அல்ல, அதே சமயத்தில் பொய்யும் அல்ல, உடனுக்குடன் மாறுபடும் தன்மையுடையது. இதனுடைய ரியாலிட்டி ஆல்வேஸ் சேஞ்சிங், அவ்வளோதான். ஆக இந்த சணியவாதமும் நமக்கு தேவைதான், அநேகாந்தவாதமும் நமக்கு தேவைதான். அதை நாம் 7 வகையில் சப்தபங்கியிலே சிந்தித்தால் நம் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் விடுதலை பெறும் என்று கூறிக்கொண்டு, அடுத்த வகுப்பில் வேறு ஒரு நிகழ்ச்சியை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு நம்ம பேசலாம். மிக்க நன்றி.